என் சைடு சிக்னல் சரியில்லை. உங்க நாட்டுல முன்னேறிய ஸ்வீடன் நாட்டு. நான் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன். என்னோட வைஃபை எதுவும் ஒர்க் ஆகல, அதனால 5G என்ன நீங்க என்ன 5G-யோ 6 7 உங்களோட நாட்டுல எவ்வளவு 5G-யா? 5G. ஆனா 6 நெக்ஸ்ட் இயர் வந்துடும், இந்த வருஷத்துக்குள்ள வந்துடும். 6 வந்துடும். இப்ப எங்க நாட்டுல இப்பதான் 5G ஓடிட்டு இருக்குது. பரவாயில்ல, ஏதோ ஓடிட்டு இருக்குது. சரி, விஷயத்துக்கு வரலாம். விஷயத்துக்கு வாங்க. அப்போ இப்ப நான் என்ன அடுத்தது என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிராஃபைட்டு இப்ப நான் என்ன ஃபைனலா என்ன பண்றேன், இந்த ஃபைனல்னு சொல்ல மாட்டேன். இப்போ காந்தத்தை வச்சு பண்ணி பாத்துருங்க. நீங்க காந்தத்தை வச்சு பார்த்துட்டு அடுத்தது கையில இருக்கிற புது புது பேட்டரி 2-3 பழைய பேட்டரி நான் அவங்ககிட்ட இருக்குது இல்லையா, பழைய பேட்டரி செல்லு 1.5 வோல்ட் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். புது பேட்டரி செல்லு 2-3 வாங்குங்க, உடைச்சு இந்த பில்லர் வச்சு பாருங்க எத்தனை ஆம்பியர் காட்டுது பாருங்க. ஆம்பியர் வந்து மாற்றணும். டிசியில் வந்து 10 வச்சு அந்த ரெட்டு முதல் ஓட்டையில போட்டணும். முதல் ஓட்டையில போட்டுட்டு அந்த டிசி 10 வச்சு அந்த ஆம்பியர் 10 வச்சு பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு காட்டு பாருங்க, 12 ஆம்பியர் காட்டும். சம்பந்தமே இல்லை. ஆமா, சரி, குறைஞ்சது 10 காட்டுது இல்லையா. ஆனா பேட்டரி யோகியதையா வந்து 1.5 வோல்ட் ஒரு 100 மில்லி ஆம்புக்கு மேல கிடையாது. பேட்டரியுடைய கண்டிஷனே நேச்சுரல் கண்டிஷன், ப்ரொடக்ஷன் அப்படித்தான். ஆனால் பாருங்க எதுக்கு நான் இந்த வித்தியாசம் சொல்றேன்னா, ஏன்னா அவனோட நோக்கமே வந்து 1.5 வோல்ட் ஒரு 100 மில்லி ஆம்பி இருக்கிற மாதிரி தான் அவன் டிசைன் பண்ணியிருக்கான். ஆனால் இந்த தண்ணிக்குள்ள இந்த மெட்டல் வச்சு செய்யறப்போ பேஸுக்கு வந்து பேஸ் தண்ணிக்குள்ள வந்து ஜிங்க் வச்சிடறோம். பாசிட்டிவ்க்கு வந்து டெர்சியல் பேட்டர்னுடைய கிராஃபைட் ராட் அப்படியே பயன்படுத்துறோம். நெகட்டிவ்க்கு வந்து கிராஃபைட் ஒன்லி கிராஃபைட் வைக்கிறோம். வைக்கும் பொழுது அந்த பழைய அந்த நானோ கெமிக்கல் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா 13 12 குறைஞ்சபட்சம் 10,000 மில்லி ஆம்பை காட்டுது. நான் பார்த்து மிரண்டுட்டேன் நான். அதுதாங்க மறைக்கப்பட்ட உண்மை. அதாவது கம்பெனிக்காரனுடைய நோக்கமே, கம்பெனிக்கு என்ன தயாரிச்சிருப்பான், 1.5 வோல்ட்டும் ஒரு 100 மில்லி ஆம்ப் இருக்கிற மாதிரி. 100 மில்லி ஆம்ப் 150 மில்லி வேலை செய்யாது, அவ்வளவுதான் இருக்கும் அவர் நோக்கம். ஆனால் நாம் இதை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இந்த லைனியர் மோசம் உடைச்சி மேக வெடிப்பு மாதிரி தூக்கி வீசுது பாருங்க, நினைச்சு கூட பார்க்க முடியல. என்னடா அதுதாங்க அது மறைக்கப்பட்ட உண்மை. அது காரணமே அந்த ஒவ்வொரு மெட்டலுக்குள்ள இருக்கிற, அதாவது அந்த கிராஃபைட்டுக்குள்ள இருக்கிற அந்த அமோனியம் குளோரைடு, அதுல இருக்கிற மேக்னீஸு, அதுல இருக்கிற ஜிங்கு, அதுல இருக்கிற கிராஃபைட்டு, எல்லாத்துக்குமே அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு, அட்டாமிக் வைப்ரேஷன் இருக்கு. இந்த அட்டாமிக் வைப்ரேஷன் இதை ரெஃப்ளெக்ட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த தண்ணி தான் எல்லாத்தையும் உள்வாங்கி நமக்கு விமோச்சனம் கொடுக்கறது இந்த தண்ணி தான். H2O தான். அதுக்கு தனி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது வந்து பிரபஞ்சத்தினுடைய ரெஃப்ளெக்டர். நீ இன்னும் 10 லட்சம் கோடி ஆண்டுக்கு அப்பால என்ன நடக்குதுன்னு இது சொல்லி கொடுத்துரும், மாயக்கண்ணாடி. இந்த தண்ணீர் H2Oங்கிற மாயக்கண்ணாடி. இந்த H2Oங்கிறது நீ பழைய காலத்துலயும் ஆராய்ச்சி பண்ணலாம், நிகழ்காலத்துக்கு ஆராய்ச்சி பண்ணலாம், இன்னும் ட்ரில்லியன் கோடி ஆண்டு கழிச்சு வந்தாலும் இதுதான் ரிஃப்ளெக்டர். அதாவது H2O தான் ரிஃப்ளெக்டர். அதுதான் நமக்கு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லும். நீங்க நான் பொண்ணுகிட்ட சொன்னேன், இப்ப நம்மகிட்ட எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, விண்வெளிக்கு போயாச்சு, எதுவுமே இல்லை, விண்வெளிக்கு போயாச்சுன்னா, விண்வெளின்னா இது எந்த போயாச்சு, காற்று இல்லாத இடத்துக்கு போயிடுறோம். அதாவது அங்க நீர் கிடையாது, நெருப்பு கிடையாது, நிலம் கிடையாது. நீர், நெருப்பு, நிலம், காற்று 4ம் இல்லாத இடம் தான் அந்த வெட்டவெளி இல்லையா. வெட்டவெளி நம்ம ஒரு 500 கிலோமீட்டர் போனாவே அது வந்துடும். 100 கிலோமீட்டர் தொடங்குது, ஸ்ட்ராங்கா 400 கிலோமீட்டர்ல வந்துடும். அங்க இங்கிருந்து கொண்டு போற ஒரு 10 கிலோ தண்ணி இருந்தா போதும். நாம இங்க இருக்கிற இன்ஜினியரிங்கை வைத்து கொண்டு அங்க இருக்கிற கூலிங் 0 கூல் வச்சுக்கிட்டு, அங்க இருக்கிற 0 டிகிரி டெம்பரேச்சர் வச்சுட்டு, அங்க இருக்கிற -275 டிகிரி அந்த கூலிங் வச்சுட்டு, அங்க இருக்கிற அந்த சோலார் தடுத்தோம்னா ஹீட்டா மாறும். அது போயிட்டு இருக்கிறனால நமக்கு ஒன்றும் தெரியல. சோலாரை தடுத்து பாருங்க, பயங்கர ஹீட்டா மாறும். இந்த 3ஐயும் வச்சு, இந்த தண்ணியை வச்சு எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷன் தியரி வைத்துக் கொண்டு எதுவும் இல்லாத கூட மின்சாரம் தயாரிச்சார். இதுதான் நம்மளுடைய. ஏன்னா நாம வந்து எவல்யூஷன் ப்ராசஸ் எஸ்கேப்ஸ், நாம பேசுறதே எஸ்கேப், அதாவது பூமியிலிருந்து தப்பிச்சு போக வேண்டுங்கிற சிந்தனை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதனாலதான் நமக்கு வந்து ஒத்து போகுது.
நீங்க தவறா நினைச்சீங்கன்னா, இப்ப இந்த போர் இந்த அமெரிக்கக்கார மாதிரியும் அப்புறம் இஸ்ரேல்கார மாதிரி சண்டை தான் போட்டு இருப்பேன் தவிர, அவனுடைய அறிவியல் வந்துங்க அழிவுக்கு தானே பயன்படுது பாருங்க. எவனாச்சும் ஆக்கத்துக்கு பயன்படுத்துறான்னு பாருங்க. ஆமா. ரொம்ப அப்படி கொடூரமா இருக்குதுங்க. பயன்படுத்துறாங்க. அதாவது கொடூரமா இருக்குது. ஒருத்தன் மதத்தை கையில எடுத்துக்கிறான். ஒருத்தன் மதத்தை எடுத்து மக்களை வாழ விட மாட்டேங்கிறான். ஒவ்வொருத்தன் ஆயுதத்தை எடுத்துட்டு மக்களை வாழ விட மக்களை வாழ விடாம செய்யறதுதான் இந்த கீழ்நிலை அறிவுங்க. ம், ம். ஏதோ ஒரு வகையில் இந்த ஐரோப்பிய நாடுகளை மட்டும் பாருங்க. இவ எல்லாம் வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கிறாங்க. எல்லாரும் வாயை மூடிட்டு. இன்னும் போயிட்டாங்க. ஆமாமா பார்த்தேன். பிரான்ஸ் நாட்டுக்காரன் ஏதோ பேசியிருக்கான். ஐரோப்பிய நாட்டுக்காரன் வாயை திறக்கிறது இல்லை. ஏன்னா எவங்கிட்ட பலகீனம் எல்லாமே பேருக்குதான் நோபல் பரிசு வச்சிருக்காங்களே தவிர எல்லாம் எல்லாம் என்ன என்ன சொல்றாருன்னா எதற்கும் ஆகாத கழிசடை முண்டங்கள் எல்லாமே எதிர்த்து பேசுற கூட யோகியது இல்லைன்னா ஒரு கருத்து சொல்ற கூட யோகியது இல்லைன்னா அப்புறம் என்ன நீ நோபல் பரிசு வச்சிருக்கிற நீ என்ன நீ உலக பிரச்சனைக்கு தீர்வு ஒரு அமைதி நிலைநாட்ட முடியல அல்லது ஒரு ஆரோக்கியத்தை தர முடியல. இன்னைக்கும் பாருங்க ஆற்றல் இன்னைக்கு அந்த எண்ணெய் பிரச்சனை தான். அதே அந்த செத்து போன சீமெண்ண அந்த டீசல் இதைத்தான் அந்த அறிவுகட்ட ஜென்மங்கள் அப்படின்னா உன் நோபல் பரிசோ உன்னுடைய யுரேனியமோ உன்னுடைய கண்டுபிடிப்போ எதுவுமே தகுதியற்றதா மாறிடுது. எதுவுமே ம், ம். ஓகே. இதாங்க கடைசியில ஃபைனலா வருது. அப்ப இன்ன வரைக்கும் உண்மையான ஆற்றல் இது வரைக்கும் உண்மையான ஆற்றலை கண்டுபிடிக்கலங்கிறதான் அர்த்தம் ஆகுது. ம், ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். இது வரைக்கும் உண்மையான ஆற்றல் இது தப்பு பண்ணியிருக்கான இவனுக்கு இந்த பிரிட்டிஷ்காரனும் இந்த எவன் எழுதுறான்னு தெரியல. அவனை பிடிச்சி பட்டையை கலப்பான். இந்த கோவம் அவ்வளவு கோவம் வருது. எவன் இந்த தெர்மோடைனமிக் செகண்ட் லா எழுதுறான்னு தெரியல. என்ன அறிவு இருக்குன்னு தெரியல நமக்கு. ஆற்றல்னா என்னன்னு டெபினிஷனே சொல்றது இல்லை. ஆற்றல்னா என்னன்னு டெஃபினேஷனே இல்ல. என்ன டெபினிஷன் சொல்ற? ஆற்றல் அழியாதுங்கிற சரி, அதை ஆக்கவும் முடியாதுங்கிற சரி. அப்ப ஆக்கவும் முடியாது அழிக்க முடியாதுல இருந்து எடுக்க வேண்டியதானே நீ? அப்ப ஆற்றல் எப்போதும் இருக்குது தானே அர்த்தம். ஆமா, அப்ப இருக்கிற ஆற்றல் ஏன்டா பயன்படுத்தாம டீசல் எரிச்சுக்கிட்டு டீசலும் பெட்ரோல் எரிச்சுட்டு இருக்கணும் சேர்த்து முடமாக்கி வச்சிருக்காங்க அறிவு கட்ட முட்டாங்க. எவன் எழுதானு போட்டு செருப்பால் அடிக்கணும் அவங்களை பிடிச்சி. அது எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. நிச்சயமா நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. எவனோ ஒரு கூமட்டை கண்டுபிடிச்சு எழுதியிருக்கான். எந்த கூமட்டை வந்து எழுதுறான்னு தெரியல. எனக்கு என்னமா நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் அப்படி எழுதியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நோபல் பரிசு வாங்கிடுவேன். ஆற்றல் அழியாது, ஆற்றல் அழியக்கூடியதுக்கு நோபல் பரிசு வாங்கு, அல்லது அழியாதுன்னு ஒரு நோபல் பரிசு வாங்கு. எதுக்குமே நோபல் பரிசு வாங்கல நீங்க. இப்ப நாம என்ன பண்றதுங்களா ஸ்டெபிலைசிங் நோபல் பரிசு வாங்க போறோம். என்னது ஸ்டெபிலைசிங்? அதாவது ரீகலெக்ஷன், போனதை திருப்பி கொண்டு வர்றது. போனதை ஐயா அது இயற்கையில் நடந்துட்டு இருக்குது. நமக்கு இப்பதான் புரியுது. அவனுங்க அவங்க பைபிள்லயும் கிடையாது, அவங்களுடைய எதுலையுமே அந்த இந்த கொள்கை கிடையாது. ஆக்கல் அழித்தல் காத்தல்ங்கிற கொள்கையே மேற்கு நாட்டுல கிடையாது. இல்லையா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கண்ணம்மா பேக்ட்ரியில இருக்க அந்த கான்செப்ட இப்ப மறந்துருப்ப நீங்க இப்ப ரீசெண்டா பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. ஆமா, அதுலயும் பொருத்தி பார்த்தாலும் எல்லாத்துலயும் பொருந்திட்டே வருது பாருங்க. ஆமா, எல்லாம் மேட்ச் ஆயிட்டு வந்துட்டே இருக்கு. நம்ம கரெக்டா போறோம்னு அர்த்தம். பாருங்க, கரெக்டா போறோம், கரெக்டா போயிட்டு இருக்கோம். சரியா தான் போயிட்டு இருக்கோம். சொல்றேன், ஏன்னா கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. நான் யோசிச்சு பார்த்தேன். ஓகே, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இருக்க கண்ணம்மா பேட்டரியில எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷன் பத்தி நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் மேக்னெட் வச்சு போகலாம். அதுக்கு அடுத்து அலாய். எதுல போனாலுமே பாத்தீங்கன்னா பாட்டம் லைன், அதாவது உங்களுக்கு வந்து அந்த எது வச்சாலுமே அது ஜெனரேட் பண்றதுக்கு இந்த கண்ணம்மா பேட்டரியோட அடிப்படை தான் இங்க. ஆமா, கண்ணம்மா பேட்டரி அடிப்படை, கண்ணம்மா பேட்டரி பேசிக், அதுதான் அடிப்படை. அதோட அடிப்படைக்கு மேல இதெல்லாம் வந்து என்ரிச் பண்றது. இதெல்லாம் வந்து என்ரிச், வெரி குட், என்ரிச் பண்றீங்க, மேக்னடைஸ் பண்றோம். மேக்னடைஸ் அதாவது இன்னொரு ஆச்சரியம் பாருங்க. நீ வந்து ஃபெரைட் மேக்னெட்டா இருக்கலாம் அல்லது வந்து நியோடைம மேக்னெட்டா இருக்கலாம். அது மேல நீங்க செயற்கையா அந்த மேக்னெட்டை கொடுக்குறீங்களே தவிர வேற ஒண்ணும் இல்லை. அது செயற்கையா உருவாக்குற மேக்னெட் தான், ஆர்டிபிஷியல் மேக்னெட் தான். ஜஸ்ட் ஆர்டிபிஷியல் தானே. அது புடிச்சு இழுத்து வச்சுக்குது பாருங்க. அது 100 வருஷம் 200 வருஷத்துக்கு ஹீட் மட்டும் வராம இருந்ததுன்னா நீங்க ஃபெரைட் மேக்னெட்டா இருந்தாலும் சரி, நீங்க நியோடைம் மேக்னெட்டா இருந்தாலும் சரி, 1000 வருஷம் வச்சாலும் அதே பவர் இருக்கும்.
அது காரணம் அந்த அந்த பேட்டரி சொன்னீங்க இல்லையா, அது பேட்டரி எனக்கு நான் அந்த ஒரு ஆங்கிள் இருந்து யோசிக்கல. ஆனா சூப்பரா யோசிச்சிருக்கீங்க. இப்போ எப்படின்னா நீங்க பேட்டரி வந்து நம்ம வாங்குற பேட்டரி 1.5 வோல்ட் இந்த மாதிரி ட்ரிபிள் ஏ பேட்டரி அதோட லிமிட் செட் ஆகுது இல்லையா? லிமிட் செட் ஆகுனாலும் ஆனா அதை வந்து தனித்தனியா பிரிச்சு நம்ம இந்த கண்ணமா பேட்டரி எஃபெக்ட்ல போடும்போது இன்னும் எலிவேட் ஆகுது பாருங்க. அது அதோட லிமிட் வந்து நிறைய வருது பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, ஆம்பியர் எப்படி டெவலப் பண்றது கண்டுபிடிச்சாச்சு. ஆம்பியர் டெவலப் பண்றது கண்டுபிடிச்சாச்சு. ஆம்பியர் எப்படி டெவலப் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு வந்து மெட்டல் ஆக்சைடு தான். என்னது மெட்டல் ஆக்சைடு இல்ல, பாசிட்டிவ் வந்து மெட்டல் ஆக்சைடு வச்சிடணும். ஏன்னா ஏற்கனவே மெட்டல் ஆக்சைடு வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்கன்னு கேட்டீங்கன்னா 2016 ஆர்கே கோட்னாலா தலைமையில், பெரிய அவர் பெரிய விஞ்ஞானி ரவிக்குமார் கோட்னாலா, என்பிஎல் நேஷனல் பிசிக்ஸ் லேபரேட்டரியுடைய சீஃப் சயின்டிஸ்ட் அவர் தான். ரொம்ப பயங்கரமான ஜென்டில்மேன். ஆள் லட்சணமா இருப்பார், நல்லா பேசுவாரு, குழந்தை மாதிரி பேசுவாரு. இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அவருடைய தலைமையின் கீழே வந்து ஒரு டீம் இருந்தது. அந்த டீமினுடைய ஒரு முக்கியமான ஒரு லேடி சயின்டிஸ்ட் நேர்கொண்டு பேசியிருக்கேன், ஜோதிஷா. அவங்க தான் அந்த இந்த மெக்னீசியம் ஃபெரைட்டை டிசைன் பண்றாங்க. ஃபெரைட் பாருங்க, அப்ப அந்த இரும்பு வந்துருது. அந்த மெக்னீசியம் வந்து பேராமேக்னெட்டு, மெக்னீசியம் பேராமேக்னெட், அது கிரீன் பேர். அதாவது தாவரத்தில் இருக்கிற பச்சை. அந்த மெக்னீசியம் பிளஸ் ஃபெரைட் ரெண்டையும் வச்சு 1200 டிகிரியில ஹீட் பண்ணி செராமிக்கை மாத்திட்டாங்க. செராமிக்கை மாத்திட்டா உடையவே தண்ணியிலும் கிடையாது, 1000 வருஷத்துக்கு ஒன்றாகாது. அது என்ன பண்ணுதுன்னா தண்ணியை உறிஞ்சு உடைச்சு தள்ளிடுது. தண்ணியை உறிஞ்சு உடைச்சு தானாவே உடைச்சு H3O OH மைனஸ் பிளஸ் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ. எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, நீங்க இவனுக்கு நம்மளுக்கு தவறான என்ன புரிஞ்சிருக்கோம்னா, நம்ம பெட்ரோல் ஊத்தி ஒரு வண்டியை சுத்த வைக்கணும், இப்படி ஒரு தவறான கணக்கு. அப்படி சுத்தினாத்தான் மின்சாரம் வரும். மண்டையில இத்து போச்சுங்க. அப்படி மண்டையில இத்து போச்சு. அல்லது ஏதாவது யூரேனியத்தை போடணும், அந்த மாதிரி மண்டையில இத்து போச்சு. அப்புறம் இல்லைன்னா ஆசிட் ஊத்தணும். இப்படி தப்பாவே நம்மளை வந்து 200 வருஷமா நம்ம ஓட்டிட்டோம். நம்ம இப்பதான் ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல்லுன்னு அவங்க வச்சாங்க. நான் என்ன பண்ணேன்னா அதை அப்படியே பேரை மாத்தி மினி ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல்னு பேரை வச்சேன். மினி ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல் பேர் வச்சு அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன். நான் முதல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல் தான் நான் பேர் வச்சு பார்த்தா யூடியூப்ல ஒன்றும் வரமாட்டேங்குது. யூடியூப்ல போட்டு பார்த்தா பேர் வரமாட்டேங்குது. என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். அப்புறம் கடைசியில நானே யோசனை பண்ணி ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல்லு அப்படின்னு பேர் வச்சு உடனே கூகுள்ல தேடும் பொழுதுதான் ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல் ரிலேட்டடா ஒரு ஆள் தான் வந்தார். ஒரே ஒரு ஆள். யாரான்னு பார்க்கும் பொழுதுதான் அப்புறம் இந்த ரவிக்குமா கோட்னாலா அப்படின்னு ஹைட்டாட நாம என்ன உடனே நான் பார்த்து அந்த இடம் தண்ணிங்கிறா என்னங்கிறா. நான் என்னென்ன நினைக்கிறேன் அதெல்லாம் சொல்றான். என்ன அந்த மெட்டல் ஆக்சைடு பண்ணியிருக்கா, நான் மெட்டல் ஆக்சைடு பண்ணல, அவ்வளவுதான். நம்ம இந்த பேசிக்கலுக்கு கொண்டிருக்கிறோம். நம்ம தண்ணியும் செம்பு கம்பி அலுமினி கம்பி என்னடா பண்ணுது நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். அந்த மெட்டல் ஆக்சைடு போயிருக்கான். நான் எப்படி பார்த்தேன், அவர் உண்மையாலுமே நோபல் பரிசுக்கு தகுதியானவர் தான். அந்த கோட்டை விட்டாங்க, அவங்க பயங்கரமா கோட்டை விட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்க, நான் நோபல் பரிசு வாங்கியிருக்கலாம். தப்பு பண்ணிட்டாங்க. தப்புன்னு எப்படின்னா தண்ணியிலிருந்து எப்படி மின்சாரம் வருதுன்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும். தண்ணியிலிருந்து தண்ணி எப்படி ஜென்ரேட் பண்ணுதுன்னு ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. அவங்க வந்து உண்மையாலுமே பாரத ரத்னாவுக்கு தகுதி உடையவங்க தான் அந்த 2 பேருமே. ஆர்கே கோட்னால் இந்த பொண்ணுக்கு கொடுத்தாகணும். யாரு அந்த ஜோதிஷா கொடுத்தா, லேடி சயின்டிஸ்ட் ஜோதிஷாவுக்கு கொடுத்தாகணும். இவனுக்கு கொடுக்க மாட்டான். இவனுக்கு அறிவு இல்லாத காட்டு மிராண்டி. இவனுக்கு அறிவியலே என்னன்னு தெரியாது. இந்த இவனுக்கு இப்ப இருக்கிற பிஜேபி காரங்க அறிவியலே தெரியாதவனு நாட்டுல இருக்கானுங்க. அறிவியல ஆமா பாருங்க, இப்போ அந்த ஏஐ மாநாட்டுல சைனால இருந்து ஒரு பொம்மையை வாங்கி வச்சுட்டு நாங்க கண்டுபிடிச்சுன்னு அடிக்கிறான் பாருங்க. இது அவமானத்துல அவமானங்க. இப்படியெல்லாம் படலாமா அறிவியல்? இப்போ போன மாசம் டெல்லியில நினைக்கிற ஒரு அறிவியல் மாநாடு நடந்தது, ஏஐ அறிவியல் மாநாடு. இந்தியா இந்த லட்சம் தேங்க
இந்தியா இன்னும் ஒழுங்கா மைக்ரோ சிப்பு தயாரிக்கல, இன்னும் வந்து குவாண்டம் சிப்பு தயாரிக்கவே இல்லை. இவனுக்கு வந்து ஏதோ ஒரு செத்து போன ஒரு ஏதோ ஒரு ஆகாவடி, ஏதோ இப்பதான் பணம் கொடுத்தா பல்கலைக்கழகம் கொடுக்குறானுங்களே இவனுங்க. ஏதோ ஒரு பல்கலைக்கழகம், ஆகாவடி பல்கலை, என்ன பல்கலைக்கழகம் பேரே தெரிய மாட்டேன். இங்கெல்லாம் பேர் சொன்னா தெரியும், ஆனால் தகுதியே இல்லாத ஒரு பல்கலைக்கழகம். அது இந்த மோடி போய் திறந்து வச்சிருக்கிறான். இந்த மோடி போய் அவன் பேரை பயன்படுத்திக்கிட்டு அந்த சைனால இருந்து ஒரு $3000 ஒரு பொம்மையை வாங்கிட்டு இது நாங்க கண்டுபிடிச்சோன்னு அடிச்சு விட்டானுங்கன்னா, அது இந்த நெட்டிசன்கள் இருக்க அவங்க நோண்டி நோண்டி கண்டுபிடிச்சு, அடே சைனாவில இருந்து பொம்மை வாங்கிட்டு ஏயில நாங்க தான் முதலாளுன்னு சொல்றீங்கன்னு மானத்துக்கு எடுத்து விட்டாங்க. கடைசியில உலகமே சண்டி சிரிச்சு போச்சு. நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஏஐல முன்னேறதுன்னு சாதாரண விஷயமான்னு கேக்குறேன். அவன் அமெரிக்காரன் உட்காந்து இருக்கிறான். அமெரிக்கா முழுக்க முழுக்க ஏஐ டெவலப் பண்ண பூரா அமெரிக்காரன் தான். அவனே வாய் மூடிட்டு கம்முன்னு இருக்கிறான். அவனு சைனாக்காரன். அதுக்கப்புறம் சைனாக்காரன் காப்பி அடிக்கிறான். அதுக்கப்புறம் ஏஐ அவன் டெவலப் பண்றான். இங்க ஒரு சைனால இருந்து ஒரு $3000 ஒரு நாய்க்குட்டி வாங்கி வச்சுக்கிட்டு இது நாங்க கண்டுபிடிச்சு நடத்தி விட்டானுங்க. அது சும்மா இருப்பாங்க? நம்ம மாதிரி ஆளு சும்மா இருப்பாங்களா? நோண்டி அது ட்ரேட் மார்க் போட்டு அது நோண்டி கடைசியில பார்த்தா அது எந்த கம்பெனி எங்க தயாரிச்சதுன்னு பூரா இவனுக்கு போட்டு விட்டானுங்க பார்வையாளர்கள். கடைசியில மான மரியாதை போயிட்டு கடைசியில அந்த இதுவே தாளவே காலி பண்ணிட்டு ஓடிட்டானுங்க. கடைசியில அது பிரதமரை வரைக்கும் போய் அது கூட தெரியாம இந்த பியூஷ் கோயல் ஒரு அறிவு கட்ட முண்டான். எந்த மந்திரிக்குங்க அறிவியலே தெரியாதுங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற மந்திரிகளுக்கு அறிவியலே என்ன மதவாதிகள் எல்லாம் ரொம்ப கொடூர சிந்தனை உடையவங்க. இந்த மதம், இந்த சாதி, இந்த அரசியல் எங்க வருதோ மனிதனை முன்னேற்றாத ஒரு சாபக்கேடுங்க அதெல்லாம். அதாவது நாம வந்து ஒன்ன கண்டுபிடிக்க அது வேற. இப்ப நான் கண்டுபிடிச்சத எவ்வளோ காப்பி அடிச்சுட்டு நான் கண்டுபிடிச்சுன்னா கடைசியில நான் தெரிஞ்சு போயிருமே இல்லையா? ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. இந்த 5 நாளைக்கு நான் நடந்ததுங்க. உலகமே காரி துப்பிடுது. அதாவது இனிமேல் வந்து இந்தியா ஏதாவது கண்டுபிடிச்சா சந்தேகப்படுவானுங்க. இந்தியா எதை கண்டுபிடிச்சா என்னடா, ஏன்னா ஒரு பிரதமர் தொடங்கி வைக்கிறாரு. அந்த நாட்டுல ஒரு டூப்ளிகேட் நாயை வச்சுட்டு நாங்க தான் ஏஐல வந்து நாங்க முன்னேறிய நாடு அப்படிங்கிற ஒரு அறிவிச்சா அது சைனாக்காரன் பார்த்து அவன் அங்கிருந்து அவன் சொல்லி எல்லாம் நாசமா எல்லாம் காரி துப்பிட்டாங்க. இப்படி எல்லாம் வந்து ஒரு அறிவியல் மாநாட்டுல அறிவியலுங்கிறது எப்படிங்க 100% கரெக்டா இருக்கணும். அது ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டரை போட்டு அந்த நாய்க்கு பக்கத்தார அந்த சம்பந்தம் இல்லாத ஒரு ப்ரொஃபஸரை போட்டு அது உலகை கூட்டி அந்த நாயை பத்தி அந்த ரோபோட் நாயை தப்பா சொல்லி அந்த ப்ரொஃபஸர் தப்பா சொல்லி கண்டபடி எல்லாமே இந்த என்ன, அதாவது இந்த யூனிவர்சிட்டி நோக்கம் என்ன, இந்த ஏஐ தொழில்நுட்பத்தோட நோக்கம் என்ன, அறிவியல்ல என்ன நோக்கம், என்ன நோக்கத்திற்காக அறிவியல்? சரி, அப்படியே அந்த ரோபோட் நாய் கண்டுபிடிச்சின்னா உலக பிரச்சனைக்கு என்ன தீர்வு கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க? ரோபோட் கண்டுபிடிச்சீங்க. ரோபோட் கண்டுபிடிச்சு என்ன தெரியுமா? அடுத்த நாட்டுல பேர் குண்டை போட்டு பொதுமக்களை சாகடிக்கிறத ரோபோட் பயன்படுத்த தவிர அது என்ன நன்மை நடப்பு? ஈரான் குண்டு போடுறான், இஸ்ரேல் குண்டு போடுறான், அமெரிக்கா குண்டு போடுறான். பொதுமக்கள் தான் சாகுறாங்க. அங்க போர் வீரர்கள் யாரும் சாகிறது இல்ல. தரைப்படியே இல்ல. ஆமா, எதுவுமே கிடையாதுங்க. இப்ப யாரும் போர் போட்டுக்கிறதே கிடையாது. அவங்க கையில குண்டை வச்சுக்க வேண்டியது, அப்படியே அத்தனை பேர்த்தையும் சாவடிக்க வேண்டியது. ஒருத்தனை சாவடிக்கிறதுக்கு 9 பேர்த்தை சாகடிக்கிறது. இதுதான் இவங்க உங்க லட்சணமா? இது எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா இதுதான் தீய சக்தியினுடைய வெளிப்பாடு. அதாவது தவறானதை கண்டுபிடிச்சிட்டு அடக்க முடியாம, அதனாலதான் நான் சொல்றேன், நம்ம கண்ணம்மா பேட்டரி அல்லது நாம சேர்க்க இந்த மேக்னெட் எல்லாம் வந்து நமக்கு இயற்கை நமக்கு நல்ல வழி காட்டி ஒரு விமோச்சனத்தை கொடுத்தாகணும்னா இதுல வந்து ஆகணும். அது நோக்கித்தான் நம்ம போறோம். என்ன, நமக்கு அந்த சரியான இன்னும் ப்ரொஃபஸர் சரியான லேபு கிடைக்காத வரைக்கும் கொஞ்சம் தாமதமாகும், அவ்வளவுதான். ஆனா நம்ம இங்க வந்து நிறைய இப்ப நீங்க ஃபுல்லா முயற்சியில இறங்கி நிறைய அப்கிரேட் ஆகிட்டே நிறைய கத்துக்கிட்டே வர்றீங்க இல்லையா? நல்லா அதான் ஒரு நாளைக்கு 19 மணி நேரம் வேலை செய்யறேன். ஒரு நாளைக்கு 19 மணி நேரம். நீங்க உங்க வேலையே வந்து 8 மணி நேரம் தான். நான் ரிசர்ச் பண்றது 19 மணி நேரம்.
இப்ப கூட பேட்டரி நல்லா கரெக்டா யோசிச்சிருக்கீங்க. அது பாருங்க, பேட்டரி வந்து அவன் பை டிசைன் பை 1.5 வோல்ட். ஆனா வந்து ஆக்சுவலி வந்து அதுக்குள்ள இருக்கிறது வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து 10 வோல்ட் வரை எடுக்கலாம். ஆமா, ஆச்சரியமா இருக்குதுங்க. அது அது என்னதுன்னா அந்த 1/2 மணி நேரம் தான் காட்டும். அந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் காட்டும். அப்புறம் அந்த வீரியம் போயிரும். அந்த வீரியம் போயிரும். இந்த பேட்டரி அப்படிதான் ஆகுது. ஆனா வந்து அதான் சொல்றேன். ஆனா மினிமைஸ்ல வந்து நிக்கும். கடைசியில் எங்க வந்து நிக்குதுன்னா மினிமைஸ்ல 900 மில்லி ஆம்பு 1000 மில்லி ஆம்பு நின்று ஆச்சரியமா இருக்கு. அது போறது இல்லைங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா, எப்படி பார்த்தாலும் 900 மில்லி வோல்ட்டும் 1600 மில்லி ஆம்பு காமிச்சிட்டே இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. அதாவது வோல்ட் பாருங்க, வோல்ட்டை விட ஆம்பியர் காட்டுற மாதிரி காமிச்சிட்டே இருக்குதுங்க. அது ஆம்பியர் ரெடி ஆயிட்டேன்னு அது காட்டுதுங்க. இன்னும் அது ஃபர்தர் என்ன பண்ணுவோம்னா அது மெட்டல் ஆக்சைடா இப்ப வந்து மெட்டல் அலாய் பாருங்க, இப்ப வந்து புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம். மெட்டல் அலாயும் கண்டுபிடிக்கணும், மெட்டல் ஆக்சைடும் டிசைன் பண்ணணும். அதுலயும் 10 13 அது சேம். இந்த மெட்டல் அலாயில என்னென்ன கலக்குறீங்களோ அதை தான் மெட்டல் ஆக்சைடாவும் கொண்டு வர்றீங்க. சேம் அதே தான். அதே அப்படியே தூக்கி அதுல போடுங்க. அது மெட்டல் ஆக்சைடு, இது அலாய், அவ்வளவுதான். அதுவும் பாத்தீங்கன்னா அதுவும் ஃபெரோ மேக்னெட்டிக் வரும், டயமேக்னெட்டிக் வரும், பேராமேக்னெட்டிக் வரும். இதுல ஃபெரோ மேக்னெட்டிக், டயமேக்னெட்டிக், பேராமேக்னெட்டிக் மூணுமே வரும். அதனால இது வந்து பயங்கரமா வேலை செய்யும். அது நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கிறீங்களா கொஞ்சம் பண்ணி எப்படியாவது ஒரு லேப், நீங்க யூனிவர்சிட்டி லேப் தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அவங்க தான் வந்து உதவி செய்வாங்க. ஏன்னா பிரைவேட் லேபுக்கு போகலாம், ஆனா உங்களுக்கு நேரம் இருக்குமான்னு பாருங்க. உங்களுக்கு நேரமே இல்ல, ஏன்னா நீங்க போன் பண்றது கூட முடியாத நிலையில தான் நீங்க இருக்கிறீங்க. சனி ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஓரளவு ஃப்ரீயா இருக்கு. அது என்ன பண்ண போறீங்க? அப்புறம் நீங்க அந்த குடும்ப பொறுப்பு இருக்கு இல்லையா, அப்புறம் அதுல அரை நேரம் போய் இப்ப பாருங்க போயிரு. அப்படி என்ன பண்ணுவீங்க சார்? அறிவியலுக்கு அப்படி அல்ல. இப்ப இயல் வந்து 24 மணி நேரம் அறிவியலே இருக்கலாம். அதே மாதிரி அந்த ஸ்டாக்ஹோம் பெண் அறிவியலே இருக்கலாம், நான் அறிவியல் இருக்கலாம், நீங்க அப்படி வர முடியாது. ஆனா ஒண்ணு, நீங்க லிங்க் பண்ணலாம். என்னது லிங்க் பண்ணலாம்? அதுதான் உங்களால முடியும். விரைவில் இந்த நீங்க அந்த ஒரு தடவை ஸ்டாக்ஹோம் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு வந்துருங்க, ஒரு தடவை இந்த லூண்ட் யூனிவர்சிட்டிக்கு உள்ள போயிட்டு வந்துருங்க. அதை நீங்க செஞ்சு பாருங்க. சரிங்க, ஓகே ஓகே. நீங்க அந்த எப்படி இருக்காரு அந்த பின்லாந்துக்காரர், எப்படி இருக்காரு அந்த சயின்டிஸ்ட்? அவரு வேற சைட்ல இருந்தாரு. அப்புறம் அவர் இந்த மேக்னெட் தான் பத்தி பேசிட்டு இருந்தோம். அவர் தான் சொன்னாரு, இந்த அந்த பீரியாடிக் டேபிள் எதுவும் சொன்னார்ல, அதை வந்து அந்த ஏஐ டூல்ல போட்டு ஃபார்முலா கேளு அப்படின்னாரு. அட்லீஸ்ட் நம்ம அதாவது காம்போசிஷன் கேளு, அதாவது 10 விதமான காம்போசிஷன் கேட்க சொன்னாரு. 10 டைம்ஸ், அதாவது காம்பினேஷன். இப்போ வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் மிக்ஸ் பண்றோம் இல்லையா, அந்த மிக்சிங் காம்பினேஷன்ல இப்போ ஒரு காம்போசிஷன்ல வந்து ஒரு மாதிரி ஃபெயில் ஆகுதுன்னா, நமக்கு பல காம்போசிஷன் இருந்துன்னா செஞ்சு பார்த்து ஒரு செய்யறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து 1 பண்றதுக்கு பதிலாக 10 பண்ணலாம் வேற வேற காம்போசிஷன்ல. 10 காம்பினேஷன் வச்சு 10 கலவை வச்சு பண்ணலாம். அதை பண்ணலாம். அதுக்கு அதே மாதிரி இன்னொரு அந்த இது கிடைச்சிச்சுன்னா, இன்னொரு வந்து ப்ராபபிலிட்டி அனாலிசிஸ் சொல்லுவாங்க. அதாவது சாத்தியக்கூறுகள், சாத்தியக்கூறுகள்ங்கிறது வந்து எப்படின்னா, அது வந்து இன்னொரு ஏஐ டூல் இருக்கு. சரி, அது எப்படின்னா, நீங்க வந்து ஒரு தாயம் உருட்டுறீங்கன்னு வச்சுங்களேன். ஆமா, அந்த டைஸ் உருட்டுறீங்கன்னா, அந்த டைஸ் உருட்டும் போது அதோட ப்ராபபிலிட்டி எடுக்கலாம். இத்தனை டைம் உருட்டும் போது இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குங்கிறத வந்து நீங்க வந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நீங்க வந்து ஒவ்வொரு டைம் மேனுவலா பண்ணீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். இது குவாண்டம், நீ குவாண்டத்துக்கு வந்துட்டீங்க. குவாண்டம் சரி. அந்த ப்ராபபிலிட்டியை வந்து இன்னொரு ஏஐ டூல்ல கொடுத்து, நம்ம இந்த காம்போசிஷன் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு டூல் போட்டு இந்த ஃபார்முலாவை அப்லோட் பண்ணி, அந்த டூல் என்ன பண்ணணும்னா ஒரு நிமிஷத்துல இல்ல 2 நிமிஷத்துல என்ன பண்ணா, அது 1000 டைம்ஸ் பண்ணும் அந்த இதை. ஒரு டைம் நீங்க வந்து மேனுவலா பண்றீங்கல்ல, ஆமா, இப்ப நீங்க 10,000 தடவை பண்றதா எவ்வளவு நேரம் ஆகும்? அது அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிரும். சரி, அத வந்து அந்த ஃபார்முலாவை அதுல கொடுத்து ப்ராபபிலிட்டி கேட்போம். சரி, அது என்ன பண்ணுன்னா, ஒரு நிமிஷத்துல 1000 டைம் வந்து அந்த ஃபார்முலா செக் பண்ணி ஒரு நம்மளுக்கு வந்து ப்ராபபிலிட்டி கொடுக்கும். இந்த காம்போசிஷன் பண்ணா இவ்வளவு பர்சன்டேஜ் வரும், இந்த காம்போசிஷன்ல பண்ணீங்க இவ்வளவு பர்சன்டேஜ் வருங்கிறது.
சரி, நம்ம இது இந்த அவுட்புட் வந்ததுக்கு அப்புறம் அதுல போட்டு பார்க்கணும். பரவாயில்ல. அது பின்லாந்துக்கார ஒரு பேர் என்ன, ஜார்ஜ், அவர் பேர் என்ன? யூசி யூசி யூசி, பேரே வித்தியாசமா இருக்கு யூசிங்கிறது. அவர் என்ன? அவர் சேம் தான், ரெண்டு பேரும் ஒரே இதுதான். அவரே டிப்ளமா, அவரே டிப்ளமா எலக்ட்ரானிக்ஸா? அவரே டிப்ளமாவா? அவங்க நாட்டுல என்ன படிச்சிருக்காரு? எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் தான். நீங்க என்ன டிப்ளமாவா, இன்ஜினியரிங் படிச்சீங்களா, டிப்ளமா படிச்சீங்களா? இன்ஜினியரிங். எந்த காலேஜ்ல படிச்சீங்க சென்னையில? இதுங்கயா, திருச்சியில படிச்சேன். திருச்சியில எங்க, என்ஐடிலயா? இல்லையா, என்ஐடி படிக்கிறது இதுல படிச்சது. பேர் என்ன, பிரைவேட் காலேஜ் தான். அது வந்து அப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, எம்ஐடின்னு ஒரு காலேஜ். எம்ஐடின்னு ஒரு காலேஜா? எங்க இருக்குது திருச்சியில? திருச்சி நம்ம ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி வரும். புதுக்கோட்டை போற வழியா? நான் அங்கதான் இருப்பேன், திருச்சியில தானே இருந்தேன். 10 நாளைக்கு முன்னாடி திருச்சியில தான் இருந்தேன். திரியானைக்காவல் இருக்கு இல்லையா, திரியானைக்காவல், அங்கதான் இருந்தேன். திரியானைக்காவல்ல சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, சத்திரம் பஸ் ஸ்டாண்ட். ஆமாம் ஆமாம். சொந்த ஊர் எது உங்களுக்கு? சொந்த ஊர் வந்து இது சிவகங்கை. ஓ, புதுக்கோட்டை சிவகங்கை. சிவகங்கை இது மானாமதுரை, மதுரை, மதுரை சிவகங்கை. இருக்கிறதுலாம் சென்னை, அங்க போயாச்சு. சொந்த ஊர் அதுதான். சரி, எப்படியே ஸ்வீடன் போயிட்டீங்க, பரவாயில்ல. எப்படி இப்ப கலாச்சாரம்ல இப்ப போய் எத்தனை வருஷம் ஆச்சு நீ ஸ்வீடன் போய்? 2.5 வருஷம் ஆச்சுங்க. இப்பதான் வந்திருக்கிறீங்களா? சரி 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 சரி. எப்படி செட் ஆயிடுச்சா? எப்படி இன்னொரு 10 வருஷத்துக்கு இருப்பீங்களா, இல்ல அங்கேயே இருக்க போறீங்களா? தெரியலங்கய்யா, போற வரையும் போட்டு. இல்ல, கண்டுபிடிச்சிங்க ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சு நீங்க ஒரு விஞ்ஞானி ஆகலாயா, நல்ல ஒரு தொழில் கொண்டு வரலாம், எதிர்காலத்துல நல்ல தொழில் அமையலாம்யா. நிச்சயமா நல்ல ஒரு தொழில் அமையும். நீங்க ஜப்பான்காரனை எவனாச்சும் பிடிங்க, ஜப்பான்காரனை நீங்க அவரே ஐடியா கேளுங்க, பின்லாந்து யூசிடி ஐடியா கேளுங்க. இந்த மாதிரி இதை கொஞ்சம் ரெடி பண்ணிட்டுங்க. நீங்க அவரை பிடிச்சி ஒரு லேபில் பூந்து நீங்க ஒரு நாள் லீவ் போட்டாலும் ஒரு லேபை தேடுங்க. எங்க நெட்ல போட்டா வந்துரும் இல்லைங்க, உங்க நாட்டுல நெட்ல போட்டா எல்லாமே லேப் போய் தேட தேவையில்லை, நம்ம இதுல எடுத்துக்கலாம். அவர் தான் சொன்னார், இந்த காம்போசிஷன் போட்டு பாரு அந்த டூல்ல. அது வந்து நாங்க நார்மலா அந்த டூல் தான் யூஸ் பண்ணுவோம் மற்ற இதுக்கு. அதுல வந்து இந்த ஃபார்முலா மேனுவலா என்டர் பண்ணோம். அதாவது இந்த பர்சன்டேஜ் வந்து 10 பேட்டர்ன் எடுத்து அதுல அந்த 10 பேட்டர்னையும் அதுல மேனுவலா போட்டு அப்லோட் பண்ணி எடுக்கணும். அது வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி கொடுக்கும். ஆல்மோஸ்ட் வந்து எப்படி சொல்றதுன்னா, க்ளோசர் டு ரியாலிட்டி சொல்ற மாதிரி ஆல்மோஸ்ட் கரெக்டா இருக்கும். ஓ சரி, ஆல்மோஸ்ட் கரெக்டா இருக்கும். சரி, அப்போ ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு பண்ணிட்டு நானும் டிசைன் பண்றேன், நானும் உட போறேன். நான் வந்து ஜெமினி போட்டு நோண்டி ஒரு 10 டிசைன் பண்றேன், புரியுதா? 10 பேட்டர்ன் கேட்கணும். அதான் அப்படிதான் சொன்னாரு, 10 பேட்டர்ன் கேட்டு அந்த 10 பேட்டர்ன்ல இருந்து எது வந்து பெஸ்ட் ப்ராபபிலிட்டின்னு எடுக்கணும். ஏற்கனவே மெட்டல் ஆக்சைடு பண்ற மாதிரி ஒரு 10 அனுப்பிச்சிருந்தேன் பாத்தீங்கன்னா, அது நிறைய தடவை போட்டு பார்த்து மெக்னீசியம் ஃபெரைட் மட்டும் அதிகமா வர்ற மாதிரியும் மற்றதெல்லாம் குறைவா வர மாதிரி நான் டிசைன் பண்ணேன். அதாவது மெக்னீசியம் ஃபெரைட் தான் பேசிக், மற்ற மெட்டல்லாம் வந்து அப்படியே குறைச்சிக்கிட்டே வரணும். இதை நம்ம அதிகமா சேர்க்கறது கிராஃபைட் ரொம்ப முக்கியம் கொடுக்கணும். கிராஃபைட் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த டைமண்ட் அது வந்து என்னமோ பண்ணுதுங்க, அது வந்து அது கடவுள் மாதிரி. கிராஃபைட் நமக்கு என்னது, கடவுள் மாதிரி. ஆமா, அவருதான் என்னமோ விளையாட்டு பண்றாரு. அது வந்து அது அந்த இந்த நியூட்ரான், அதுல இருக்கிற அந்த கடவுள், இந்த துகள், வெளிச்சம், வைரம், இந்த வைரத்தை கண்டுதானே எல்லாரும் மிரள்றாங்க. அந்த மாதிரி நான் நேற்று அறுத்து பார்த்து நான் பண்ண பாடு இருக்கிற, எப்படியாவது அறுத்துட்டு அது ஒரு லேயர் எடுத்து நான் ஒரு செக் பண்றதுக்காக என்ன பண்ண, ஒரு சின்னதா அது வசதியா இல்லாம இருக்குது, அது பிளாட்டா இல்லை. அப்புறம் உடனே போன் பண்ணேன் என் நண்பர்கிட்ட, நீங்க எத்தனை டன் வேணுங்கிறாரு, ஒரு பிளாட் வேணுமா வந்து வாங்கிட்டு போங்க. அடங்கொக்க மக்கள் அவர் சொன்னா ஒரு போட்டோ அனுப்பிச்சிருந்தாரு, அது ஒரு டன் கணக்குல இருக்குது வேணுமாங்கிறாரு. சரி முதல்ல இது அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, அலாயில தான் நல்லா வேலை செய்யுது. இன்னும் ஆனா இன்னும் நம்ம இந்த முன்னேற்றம் நோக்கி தான் போயிட்டு இருக்கிறேன். அடுத்த முன்னேற்றத்தை பத்தி பேசுவோம். பரவாயில்ல, ரொம்ப நேரம் மனசு விட்டு பேசியிருக்கோம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம். ஒரு வாரமா பேச முடியல, அப்புறம் எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. நேற்று நல்ல வேலை பொண்ணே கூப்பிட்டாப்புல, அவங்களே ஈரே கூப்பிட்டுட்டாப்புல.
கூப்பிட்டு என்னப்பா ம் அப்படின்னாப்புல. அப்ப ஏதோ தற்காலிகமா ஒரு வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அதாவது அந்த சமாளிக்கிறது இல்லைன்னா சமாளிக்க முடியாதுங்க ஐயா. ம் 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 இப்ப ஓகே. அந்த 2 நாள் வேலைக்கு ஏதோ ஏதோ ஒரு நல விடுதியோ, தாய் சேய் நல விடுதியோ, முதியோர் இல்லத்தோ என்ன ஏதோ ஒரு இடத்துக்கு அரசாங்க விதிப்படி அவங்க 2 நாள் அரசாங்க விதிப்படி ம் அந்த ம் 30 மணி நேரம் தான் அவங்க வேலை செய்யணும் மாசத்துக்கு. ம் ம் ஓகே ஓகே. அதாவது இத்தனை ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், 16 மணி நேரம், 4 16 மணி நேரம் அவ்வளவுதான். சரி சரி சரி. அதுக்கு மேல பண்ணக்கூடாது. ரூல்ஸ் வந்து நீ வேலைக்கு போறேன்னு அது பண்ணவும் முடியாது. இல்லைன்னா சமாளிக்க முடியாதுங்க ஐயா. இப்ப என்கிட்ட இப்ப நான் வந்து இந்த தீவிரமா அறிவியல் இருக்கறனால வகுப்புல வரவே நின்று போச்சுங்க. அத வகுப்புல மருத்துவ வகுப்பே நின்று போச்சு. ம் ம் ஓகே ஓகே. வருமானமே இல்ல 3 மாசமா. சரி 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 சரி. ஆமா. இப்ப இதுல போயிடுச்சு. அதனாலதான் என் பொண்ணுகிட்ட சொன்னேன். நீ வந்து அஸ்ட்ரோ மெடிக்கல் சயின்ஸ், அதாவது எப்படியும் அடுத்த வருஷம் நான் நிரூபிச்சிருவேன். உணவில்லாமல் வாழும் கலையை வந்து நிரூபிச்சிடலாம். அதுதான் அடுத்தது. அப்படி நிரூபிச்சிட்டோம்னா பணம் சாதாரணமா வந்து நம்ம ஆராய்ச்சிக்கு வந்து பணம் நிறைய இருக்கணும் ஐயா. அப்பதான் நம்ம செய்ய முடியும். ஆராய்ச்சிக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்க ஆமா முடியாதுங்க. நிறைய. யார்கிட்டயும் போய் பிச்சை எடுத்துட்டு ம் ம் லேபுக்கு போனோமா, ஓகே. நாமளே உட்கார்றோமா, இந்த பணத்தை வாங்கிக்கோ. நம்ம என்ன சொல்றோம்? நம்ம பணம் இருந்தா எதையும் சாதிக்கலாம். பணம் இருந்தா ம் ம் ஆமா ஆமா. அறிவும் இருக்கணும், பணமும் இருக்கணுங்க. அறிவும் இருக்கணும். அதான் விஷயமே. என்னது? அறிவு இருக்கணும் முதல்ல. ம் ம் அறிவு இல்லாம பணத்தை வச்சுட்டு என்ன பண்றதுங்க? அறிவு இல்லாம ஆமா ஆமா. அதுதான். அதை ஒண்ணும் பண்ண முடியும். அதனால அதை பத்தி பேசுவோம். மறுபடியும் நம்ம மறுபடியும் சரிங்க. மறுபடியும் இடையில பேசுவோம். இது நீங்க இந்த ஐடியால நீங்களும் போட்டு பாருங்க ஜெமினில. நானும் நான் இந்த போட்டுறேன். மாதிரி நானும் இப்பவே போட்டு போட்டுறேன். பாக்குறேன். அது ஏற்கனவே அலாய் ஒரு 13 நடிச்சிருக்கும் பாருங்க. மறுபடியும் இந்த மாத்தி கொடுன்னு கேட்டிருக்கேன் நான். சரிங்களா? அதான் ஒரு 5 6 10 பேட்டர்ல பிரிக்க சொல்லணும். அந்த காம்போசிஷனை வந்து 10 விதமா, அதாவது பர்சன்டேஜ் மாறணும். கொஞ்சம் கொஞ்சம் பர்சன்டேஜ் ஆகி எது எது வருது அப்படின்னு கேட்கறேன் நான். ம் சரிங்களா? ம் சரிங்க. ஓகே ஓகே. நன்றி. மறுபடியும் பேசுவோம். நன்றி. வணக்கம். நன்றி.